எனக்கு வேற வழி தெரியல. இங்க தவிர வர வச்சுட்டு எனக்கு வேற வழி தெரியல. எனக்கு நான் யார் தெரியுமா? விஜய் மோகன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நான் மாவட்ட செயலாளர். உன்னால என்ன? இதுக்கெல்லாம் எனக்கு நியாயம் வேணும். மீடியா கேட்டா அப்படியே வெளியே அனுப்புறாங்க. டிஜிபி ஆபீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுன்னு சொன்னாங்க. எல்லா இடம் நான் போயாச்சு, எதுவுமே எனக்கு ஆக்ஷன் கிடைக்கல. இது பதில் சொல்லணும். பெண்கள் பாதுகாப்புன்னு மட்டும் சொல்றீங்க, ஆனா என்ன பாதுகாப்பு இருக்கு? இந்த மாதிரி தான் மாவட்ட செயலாளர் செய்ய சொல்லியிருக்கு. அவர் பெண்களுக்கு பெண்கள் என் கண்கள் அன்றாரு. இதுக்குதான் அவரு வச்சிருக்காங்களா மாவட்ட செயலாளர்? எனக்கு ஆதாரம் இருக்கு. அவர் போன் பண்ணி மிரட்டுறது எல்லாமே என்கிட்ட ஆதாரம் இருக்கு. இதுதானா இதுக்கெல்லாம் பதில்? மாவட்ட செயலர்னா என்ன வேணா பண்ணலாம், யார் வேணா எது வேணா பண்ணலாம், கொலை பண்ணுவேன்றாரு மாவட்ட செயலாளர். விஜய் மோகனுக்கு ஒரு முடிவு சார். இதுக்கெல்லாம் பதில் நீங்க தான் சொல்லணும். மீடியாவையும் கொடுக்க விட மாட்டீங்க, எதுவுமே கொடுக்க விட மாட்டீங்கன்னா அப்ப நாங்க இப்படியே தான் இருக்கணுமா? நான் இருக்கிறது வாடகை வீடு, நான் எப்படி இது பண்ணுவேன்? இதுக்கெல்லாம் எனக்கு நியாயம் வேணும் சிஎம் சார். எனக்கு கொலை மிரட்டல் வேற என்ன டெய்லி விடுறான். நான் எப்படி வேலைக்கு போறதுங்க? இங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு வீடியோ வந்தேன். நான் ராணிப்பேட் மாவட்டத்துல இருந்து நான் வந்திருக்கேன். ஆற்காடு. என் பேர் பவ்யா லட்சுமி. இங்க நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வரப்போ எனக்கு மீடியால எந்த சப்போர்ட்டுமே கொடுக்கவே இல்லை. என்னை வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. எந்த சப்போர்ட்டுமே எனக்கு கிடைக்கல. நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தது விஜய் மோகன் மாவட்ட செயலாளர். அவங்க மேல நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருப்பேன். செக்ஸ் ஹராஸ்மெண்ட் கேஸ் கொடுக்க வந்திருக்கேன். அதுக்கு சிஎம் எதுவுமே சிஎம் செல்லுல போயிட்டு நான் கொடுத்துட்டேன், கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். ஆனா மீடியா எனக்கு எந்த சப்போர்ட்டுமே பண்ணல. எனக்கு இதுக்கு நீதி வேணும். இந்த மாரி எனக்கு டெய்லி பதவி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எனக்கு செக்ஸ் ஹராஸ்மெண்ட் கொடுத்துருக்கான். எனக்கு அதுக்கு ஒரு நீதி வேணும். அந்த வீடியோஸை எடுத்து அசிங்கமா பேசுறான், அசிங்கமா இது பண்றான், பிளாக்மெயில் வேற பண்றான் என்ன. அதுக்கெல்லாம் என்ன முடிவு? நான் சாவுறதுக்கு தவிர வேற என்ன பண்றது? இதுல வேற பிளாக்மெயில் பண்றான். என் ஊர்லயே போயிட்டு நான் எல்லா இடத்துலயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். ஆளை வச்சு மிரட்டுறான். அதுக்கு என்ன பண்றது? இதுக்கெல்லாம் சிஎம் சார் தான் எனக்கு பதில் சொல்லணும். பெண்கள் பாதுகாப்புன்னு மட்டும் சொல்றீங்க, ஆனா என்ன பாதுகாப்பு இருக்கு? இந்த மாதிரி தான் மாவட்ட செயலாளர் செய்ய சொல்லியிருக்கீங்களா? இதுக்கெல்லாம் எனக்கு நியாயம் வேணும். மீடியா கேட்டா அப்படியே வெளியே அனுப்புறாங்க. டிஜிபி ஆபீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுன்னு சொன்னாங்க. எல்லா இடம் நான் போயாச்சு, எதுவுமே எனக்கு ஆக்ஷன் கிடைக்கல. இதுக்கு என்ன என் சாவுதான் பதிலா? இது வீடியோ கால் அவர் பண்ணவே இல்லாத வீடியோ காலிங் எல்லாமேங்களா? இதெல்லாம் அவரு தான் பண்ணுது. என்ன ஆபாசமா அப்படியே வீடியோ எடுத்து வச்சிருக்காரு. எல்லாமே அவரோட சாட்சி தான். மொத்தமும் பேசவே இல்லைன்னு சொல்றாரு. இதுக்கெல்லாம் என்ன பதில்? எனக்கு இது வேணும். என் வீடியோ எனக்கு வேணும். எனக்கு இதுக்கு முடிவு வேணும். இல்லன்னா நான் செத்துதான் போகணும். நான் ஃபேமிலியோட செத்துதான் போகணும். டெய்லி என்ன பிளாக்மெயில் பண்றது. எனக்கு வேற வழி தெரியல. இங்க தவிர வர வச்சுட்டு எனக்கு வேற வழி தெரியல. எனக்கு எந்த பெண்களுக்கும் இந்த மாதிரி நடக்க கூடாது. எனக்கு இதுக்கெல்லாமே நீதி வேணும். எனக்கு விஜய் மோகன் அன்றவன் தான் நான் யார் தெரியுமா? விஜய் மோகன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நான் மாவட்ட செயலாளர். உன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேக்குறாரு. இதுல என் பொண்ணை வேற அசிங்கமா பேசுறாரு, எங்க அம்மாவை பேசுறாரு, எல்லாரையும் பேசுறாரு. இதுதான் அவர் பெண்களுக்கு பெண்கள் என் கண்கள் அன்றாரு. இதுக்குதான் அவரு வச்சிருக்காங்களா மாவட்ட செயலாளரா? சிஎம் சார், இதுக்கெல்லாம் பதில் நீங்க தான் சொல்லணும். மீடியாவையும் கொடுக்க விட மாட்டீங்க, எதுவுமே கொடுக்க விட மாட்டீங்கன்னா அப்ப நாங்க இப்படியே தான் இருக்கணுமா? நான் இருக்கிறது வாடகை வீடு, நான் எப்படி இது பண்ணுவேன்? இதுக்கெல்லாம் எனக்கு நியாயம் வேணும் சிஎம் சார். எனக்கு கொலை மிரட்டல் வேற என்ன டெய்லி விடுறான். நான் எப்படி வேலைக்கு போறதுங்க? டெய்லி ஜான் பிரிட்டோ வேற யாரும் ரிப்போர்ட்டர் தீனா, அவரும் என்ன கேக்குறாரு. போன்ல தானே பேசினாங்க. எனக்கு ஆதாரம் இருக்கு. அவர் போன் பண்ணி மிரட்டுறது எல்லாமே என்கிட்ட ஆதாரம் இருக்கு. தீனா இவரு தான் எனக்கு கால் பண்ணி என்ன மிரட்டினாரு. ஜான் பிரிடோ அவரு ரிப்போர்ட்டர், அவரும் என்ன கால் பண்ணி மிரட்டுறாரு. இதுதானா இதுக்கெல்லாம் பதில்? மாவட்ட செயலர்னா என்ன வேணா பண்ணலாம்,
யார் வேணா எது வேணா பண்ணலாம், கொலை பண்ணுவேன்றாரு. விஜய் மோகனுக்கு ஒரு முடிவு வேணும். எனக்கு சாவுறது தவிர வேற வழி தெரியல சார். இதுக்கு நீங்க எல்லாமே தான் பதில் சொல்லணும். நான் இதெல்லாம் எம்எல்ஏ ஆபீஸ்ல போய் நான் சொன்னேன். கூப்பிட்டு வான் பண்ணாங்க, இந்த மாதிரி எல்லாமே வான் பண்ணாங்க. அதே நாள் எனக்கு திருப்பி மிரட்டல் விடுறான். இதுக்கு நான் என்ன பண்ணட்டும் சொல்லுங்க. என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுங்களா? அப்போ எடுத்துட்டே இருப்பானா? இதோட எனக்கு நிறைய பொண்ணுங்களுக்கு இது மாதிரி வீடியோ வச்சிருக்கான். அவன் போன்ல தான் இருக்கு. அதனாலதான் வந்தேன். இதுக்கு மேல என்ன நான் சாட்சி காமிக்கணும் நீங்க கேக்குறீங்கன்னா, அதுக்கு நான் சாட்சி வச்சு நான் தப்பு நடந்துச்சுங்களா? நான் காமிக்கிறதுக்கு சாட்சி வேணும் சாட்சி வேணும்னு கேக்குறீங்களே, அதுக்கு என்ன சாட்சி வேணும்? இதுக்கு மேல என்ன வேணும்? மாவட்ட செயலாளரை என்கிட்ட பேசுற காரணம் என்ன? வீடியோ காலிங் என்ன பேசுறது? இது ஃபுல்லா கேமரா எடுத்து என்ன ஃபுல்லாவே வீடியோ வச்சிருக்காரு. எம்எல்ஏ ஆபீஸ்ல தாஹிரா மேம் வந்து அவனை கூப்பிட்டு பேசுது, என்ன அடிக்க வந்தது எல்லாமே ஆதாரமா இருக்கு. இதுக்கு மேல வேற என்ன வேணும் சொல்லுங்க? என்ன அடிக்க வரான், அதுக்கெல்லாம் என்ன இது? உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. நான் யாரு தெரியுமா? விஜய் மோகன் அப்படின்னு சொல்றாரு.